இருக்கேன். அதாவது எப்படின்னா, இப்போ அதாவது இந்த பிரண்டை, தூதுவாழை, கண்டங்கத்திரி, அது மாதிரி கீரை வகைகள், அரைக்கீரை, முருங்கைக்கீரை, இதெல்லாம் நீங்கள் எப்படி சாப்பிடணும், அதாவது நீங்கள் தயார் பண்ண தெரியும், ஆனால் அதை ரெகுலராகவும் சாப்பிடக்கூடாது. அதுவும் உடலுக்கு உபாதை ஏற்படும். அதை எப்படி சாப்பிடணும், எந்த முறையில் சாப்பிடணும், அதை பற்றி தான் நான் உங்களுக்கு பயிற்சி அளிக்க போகிறேன். உணவுகளை அது மாதிரி சின்ன குழந்தைகளை நம்ம மாற்றிடலாம். பெரிய ஆட்களை நம்ம மாற்ற ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சின்ன குழந்தைலேருந்து வருங்கால சந்ததியிலாவது மாற்றணும்னு நான் நினச்சி இந்த பயிற்சி தினந்தோறும் அழைக்கப்பட்டு வந்துட்டு இருக்கேன். இதை மாதிரி நீங்கள் அதை அந்த பயிற்சி இதில் நீங்கள் கலந்துக்கணும். அதாவது குழந்தைகள் தங்கி இருந்து கூட நீங்கள் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 3 நாள் தங்கி இருக்கலாம். அதுக்குண்டான உணவுகள் எல்லாமே கொடுத்துருவேன். அதாவது இயற்கை சார்ந்த உணவுகளா, அதாவது அவங்க சாப்பிட்ற மாதிரி எப்படி சாப்பிடணும், அதாவது அதில் எவ்வளோ டேஸ்ட் இருக்கோ அதே மாதிரி நான் இந்த இயற்கை உணவில் டேஸ்ட்டாகவும் கொடுத்து அவங்களுக்கு அதை பழக்கப்படுத்துவோம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா பாட்டிகள்லாம் அப்படி தான் வாழ்ந்துருக்காங்க. அப்போலாம் ஹாஸ்பிட்டலே கிடையாது. இப்போ பாருங்க, ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க. கிட்னிக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க, கல்லீரலுக்கு, மண்ணீரலுக்கு, சிறுகுடல், பெருகுடல், அது மாதிரி மூளைக்கு, காட்டுக்கு, இதை மாதிரி ராஜ உறுப்புகளுக்கு ஃபுல்லாக தனித்தனி ஹாஸ்பிட்டல் இருக்குது. இப்போ அந்த காலத்தில் அந்த ஹாஸ்பிட்டல்லாம் கிடையாது. நம்ம உணவுலேயே தான் எல்லாமே பார்த்துருக்காங்க. அதை நான் அதே ஒரு குறிக்கோளாக எடுத்து நான் அந்த பயிற்சி